आप सभी का स्वागत है. நம்ம லாஸ்ட் செஷன்ஸில் பாயிண்டிங் வேர்ட்ஸ், கொஸ்டின் வேர்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆஃப் த டே, தென் வந்து முக்கியமாக நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு ரூல் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஒரு ஈஸி ஃப்ரேஸ் எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? இந்த சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நம்ம கேட்குற ஒரு கொஸ்டின் இது, டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம ஹிந்தியில் வந்து எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கியா ஆப் அங்க்ரேசி போல்தே ஹை? இதில் வந்து ஆப் அண்ட் ஹைன் வந்து ப்ளூவில் காமிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஆப் வந்துச்சுனாலே நம்மளுக்கு அங்கே ஹைன் தான் வரணும். அண்ட் ரெட் கலரில் போல்தே காமிச்சிருக்கோம். அதை என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மென்கிட்ட கேட்குறோம், ஒரு ஆண்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா போல்தே தான் அங்கே வந்து வேர்ட் வரணும். ஓகே, ஸோ கியா ஆப் அங்க்ரேசி போல்தே ஹை? ஆப் வந்துட்டாலே ஹைன் தான் வரணும் அங்கே. நெக்ஸ்ட்டு அதே சென்டென்ஸ் இப்போ வந்து ஒரு விமென்கிட்ட கேட்டால் எப்படி கேட்போம்? கியா ஆப் அங்க்ரேசி போல்தி ஹைன்? இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் தான், நம்ம விமென்கிட்ட கேட்கும்போது போல்தி அப்படின்னு மாறிடும். மென்கிட்ட கேட்டால் போல்தே, விமென்கிட்ட கேட்டால் போல்தி. ஆனால் ஆப் அப்படின்னு வந்துட்டாலே ஹைன் தான் வரணும். இதை நம்ம வந்து லாஸ்ட் செஷன் ரூல்லே பார்த்தோம். ஆப்னாவே நம்மளுக்கு வந்து ஹைன் தான் வரணும். ஸோ நம்ம இப்படி வந்து ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இதை இன்னும் டீட்டெயில்டாக அதோட மீனிங்கோட பார்ப்போம். கியாங்கிறது நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறோம். ஸோ கியா. அண்ட் ஆப்புங்கிறது யூ. ஃபார்முலா நான் தான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லும்போது யூ, அதாவது நம்மளோட ஏஜ் அதிகமாக உள்ள பர்சனுக்கு நம்ம கேட்கும்போது ஆப் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து யூங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அங்க்ரேசி அப்படின்னா இங்கிலீஷ். அங்க்ரேசினா இங்கிலீஷ், அதுக்கான ஹிந்தி வேர்டு தான் அங்க்ரேசி. நெக்ஸ்ட்டு போல்திங் வந்து விமெனுக்கு சொல்லும்போது போல்தி. போல்தேங்கிறது மென்க்கு சொல்லும்போது போல்தே. அது வந்து இங்கிலீஷ்க்கான அதுக்கான மீனிங் வந்து டு ஸ்பீக். தென் ஹைன் வந்து சொன்ன மாதிரி சென்டென்ஸ் எண்டிங் பார்ட்டிக்கிள். ஆப் சொல்லிட்டா ஹைன் தான் வரணும். அது இந்த கிராமர் ரூலில் நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இன்ஃபார்மலாக, அதாவது நம்மளோட ஏஜ் கம்மியாக உள்ள பர்சனுக்கு எப்படி நம்ம அது வந்து கொஸ்டின் கேட்கலாம்? கியா தும் அங்க்ரேசி போல்தே ஹோ? அதே மாதிரி மென்க்கு கேட்டால், நம்மளை விட சின்ன பையனுக்கோ இல்லை நம்மளுக்கு ஈக்குவலான ஃப்ரெண்டு பையனுக்கு கேட்டால் கியா தும் அங்க்ரேசி போல்தே ஹோ? இங்கே வந்து ப்ளூ கலரில் டினோட் பண்ணியிருக்கோம். தும் வந்துட்டாலே ஹோ வந்துடணும். தும்னா ஹோ வந்து அதே தான் நம்ம கிராமர் ரூலையும் பார்த்துருக்கோம். தும் வந்துட்டாலே ஹோ வரணும், ஆப் வந்துட்டாலே ஹைன் வரணும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கேர்ள்கிட்ட கேட்கும்போது கியா தும் அங்க்ரேசி போல்தி ஹோ? அதே தான் இங்கே வந்து போல்தேங்கிறது போல்த்தியாக மாறிடும் ஒரு கேர்ள்கிட்ட கேட்கும்போது. ஸோ சேம் தும் வந்தால் ஹோ வந்துடணும். தென் ரெஸ்பான்சஸ். இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களான்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? ஒரு 3 ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஒன்று வந்து எஸ் நான் நல்லா பேசுவேன், செகண்ட் ஒன் கொஞ்சம் பேசுவேன், தேர்ட் ஒன் இல்லை நான் பேச மாட்டேன். அந்த 3 ஆன்சர் தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹான் சொல்லியிருக்கோம். ஹான் அப்படின்னா எஸ் நான் பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு ஹான் அப்படின்னு சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லிட்டில், அதாவது கொஞ்சம் தான் நான் பேசுவேன் அப்படின்னா தோடி பஹுத் அப்படின்னா கொஞ்சம் தான் பேசுவேன். நெக்ஸ்ட் வந்து நோ ஐ டோன்ட், இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னா நஹின் சொல்லிட்டா இல்லை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்த செஷன்ஸ்லாம் வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ நம்மளாம் வந்து அப்படி நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ்லாம் வச்சு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் வந்து பாயிண்டிங் வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதை வச்சு நம்மளாம் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண அப்படி ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிரும். அண்ட் அப்கமிங் செஷன்ஸில் இன்னும் நிறையா நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.